என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் இப்போது உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உன்னோடு சில முக்கியமான விஷயங்களை பேசி தீர வேண்டும் என்பதற்காகவே இன்று தேடி வந்திருக்கிறேன். எனக்காக ஒரு 10 நிமிடம் மட்டும் நீ ஒதுக்குவாயாக? என் பிள்ளையிடம் நான் சொல்ல வேண்டிய தைரியத்தையும் நம்பிக்கையையும் உன் மனதில் விதைத்துவிட்டேன் என்கிற திருப்தி எனக்கு வேண்டும். நீ என்னிடம் பேசி முடிக்கும் வரை உன் அன்னை நான் உன்னை விட்டு எங்கும் நகர மாட்டேன். இங்கே உன் அருகிலே தான் காத்து கொண்டிருப்பேன் என் செல்லமே. இன்று நீ ஒரு உண்மையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லோரையும் நீ நம்பலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லோரையும் அப்படியே நம்பிவிடாதே. நேரத்துக்கு நேரம் எல்லோரும் மாறுவார்கள். நேருக்கு நேர் வரும் வீரமான போரில் நீ ஒருவேளை காயப்படலாம். ஆனால் பிறர் செய்யும் சூழ்ச்சியால் என் பிள்ளை நீ ஒருபோதும் விழுந்துவிடக்கூடாது. அதில் எப்போதும் நீ விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே உன் அன்னை நான் எச்சரிக்கிறேன். வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது என்பது தெரியாமல் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ எப்போதெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அப்போதெல்லாம் உன் வாராகி அம்மா உன் கையை பிடித்துக்கொண்டு கூடவே இருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். என் கண்மணியே, எதையும் செய்யாமல் சோம்பேறியாக கழிக்கும் வாழ்க்கையை விட ஏதோ ஒரு நல்ல காரியத்தை முயற்சி செய்யும் போது அதில் வரும் தவறுகள் மேலானது. அந்த தவறுகள் உனக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். அது உன் கௌரவத்தை தரும். அப்படிப்பட்ட சவால் உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் நீ சரியான பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் கவலைகளை நீக்கி உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது செழிக்க வைப்பேன். யாரும் பார்க்காத நேரத்தில் நீ மறைந்து நின்று அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் விரலாக உன் வாராகி அன்னை நான் என்றும் உன்னோடு இருப்பேன். இனி உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கவலைப்படாதே. உன்னுடைய மனக்கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு முடிந்துவிட்டது. உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறந்து போகும் அளவுக்கு உனக்கு பல எதிர்கால சிறப்பம்சங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கப் போகிறது. இதற்கு முன்னால் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று எண்ணி நீயே வியக்கத்தான் போகிறாய். இந்த வாராகி உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே. நீ பல விஷயங்களை இப்போதெல்லாம் உன் அருகில் இருப்பவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறாய். பரம்பரையாக பணக்காரனாக இருப்பவன் கூட இப்போதெல்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிகமாக ஆடுவது கிடையாது. ஆனா பாதியில படைத்தவர்களுடைய ஆட்டம் இங்கே அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கையில அந்த அடிமட்டத்துல இருந்தோம் என்று நினைத்து பார்த்து எல்லோரும் வாழணும். இன்று பணம் உன்னுடைய கையில் இருக்கிறது என்றால் நாளை அது வேறொருவர் கைக்கு சென்றுவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பணம் ஒருபொழுதும் நிலைக்காது. நல்ல குணம்தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே. இன்றைய உறவுகள் பணம் வைத்திருப்பவர்களைத்தான் அதிகமாக மதிக்கிறார்கள். பணம் இருப்பவர்களோ குணம் இருப்பவர்களை ஒரு நாளும் மதிப்பது கிடையாது. ஏழையினுடைய வீட்டுக்கு ஒரு பணக்காரன் செல்கிறான் என்றால் அங்கு அவனுக்கு கிடைக்கின்ற உபசரிப்பானது பலமாக இருக்கும். அதே நேரத்துல பணக்காரன் வீட்டுக்கு ஒரு ஏழை சென்று விட்டான் என்றால் அங்கே உபதேசங்கள் பலமாக இருக்கும். இதுதான் இன்றைய உலகம். உபதேசம் என்றால் என்ன? அவனுக்கு அறிவுரைகளை அதிகமாக கொடுப்பார்கள். என் பிள்ளையே, அளவுக்கு மீறி ஆடிக்கொண்டிருப்பவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயமாக திருத்திவிடும். வாழ்க்கை என்னவென்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளால் உணர்த்திவிடும். இல்லாதவன் தானே என்ன செய்து விடுவான் என்று இப்போதெல்லாம் யாரையும் பார்த்து நினைத்து விடக்கூடாது. இல்லாதவனுக்கு இங்கு தெய்வம் உடன் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாராவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன். ஆனால் உனக்கு
பிரச்சனைகள் வருகின்ற அளவுக்கு எதுவும் நடக்காமலும் நான் பார்த்துக்கொள்வேன். என் தங்கமே, இன்னமும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. எதிலுமே திருப்தி அடையாத மனம் இன்னமும் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற மனது எதற்கும் சமம் தெரியுமா? அது திருவோடு போன்றது. எப்பொழுதும் ஏந்திக் கொண்டே திரிய வேண்டும். என் தங்கமே, பொய்யானது ஒரு நாளும் உன்னை வாழ வைக்காது, உண்மையானது ஒரு நாளும் உன்னை வீழ வைக்காது என்பதை புரிந்துகொள். நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி இல்லாதவனுக்கு இங்கு தெய்வம் உடன் இருக்கும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே. வருந்தாமல் நடப்பதை எண்ணி கலங்காமல் நடக்கப் போவதை எண்ணி நினைத்து நீ வாழ வேண்டும். ஏனெனில் நீ வரும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போவது உனக்கான சந்தோஷங்கள் மட்டும்தான். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதுவும் தேவையில்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் கவலைப்படாதே. காரணம் ஒருவேளை இருந்தாலும் கூட அதற்காக கலங்கி விடாதே. எல்லாமே கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை புரிந்துகொள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எதிர்த்து நின்று போராட பழகிக்கொள். அனைத்தும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ தீர்மானமாக நம்பு. சேமித்த பணம் வறுமையில் உனக்கு பயன் கொடுக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் உனக்கு துணை நிற்கும் என்பதை எப்போதும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் தங்கமே, நீ விரும்பிய விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்துவிடு. ஏன் தெரியுமா? நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் மரியாதை போன்றவற்றைகளை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கஷ்டத்தை கடவுள் உனக்கு கொடுப்பது உன்னை துன்புறுவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது, எத்தனை உறவுகள் உண்மையானது என்பதை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டும்தான். என் பிள்ளையே, உன்னுடைய தேவைக்கு அதிகமாக எது உன்னிடத்தில் இருந்தாலும் அது உனக்கு விஷம்தான். அதனால அது அதிகாரமாக இருக்கலாம், இல்லை செல்வமாக கூட இருக்கலாம், ஏன் அன்பு, வெறுப்பு, பசியாக கூட இருக்கலாம். இவையெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது நீ விட்டுவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு வகையான பயம். நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உனக்கு சகசமாக மாறிவிடும். என் பிள்ளையே, எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்லாதது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பொறாமை. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உனக்கு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கோபம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கோபத்தை நீ அடக்கும் பொழுது உனக்குள் சகிப்புத்தன்மை வந்து விடுகிறது. என் பிள்ளையே, இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதுதான் வெறுப்பு. ஆனால் நிபந்தனையின்றி ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெறுப்பானது அன்பாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே. இழந்துவிட்டோம் என்று ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நீ ஒன்றை மறந்துவிடாதே. எதிர்காலம் என்ற ஒன்றை உனக்காக இந்த வாராகி நான் வைத்திருக்கிறேன் என்பதனை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்துவிட்டால் போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயப்படவோ தேவையில்லை. 1000 பேர் உன்னை குறை சொல்கிறார்கள் என்பதற்காக 1000 பேருக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பது உன்னுடைய வேலையல்ல. உன்னுடைய பாதை என்னவோ அதில் நீ தெளிவாக பயணித்துக் கொண்டிரு. நீ யார் என்று உனக்கும் உன் தாயானவள் எனக்கும் தெரிந்தால் போதும். வேறு யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற நீ எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியினை பெற்றுக் கொடுக்கும் என்று இந்த வாராகி உன்னை மனதார என்று ஆசிர்வதிக்கிறேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்கள் அனைத்தையும் இந்த தாயின் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக மூச்சுவிடு. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நீ
அனுபவித்த ஒவ்வொரு அவமானத்துக்கும் ஈடாக ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் கௌரவத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வரப்போகிறேன். இதுவரை உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் நேர்மையும் உண்மையும் எனக்கு தெரியும். கலங்காதே. சூழ்ச்சிகளினால் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு வியக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உன் பலவீனங்களையெல்லாம் நான் பலமாக மாற்றுவேன். உன் தடைகளையெல்லாம் தகர்த்து உனக்கான பாதையை சீரமைப்பேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்காகவும் தயங்காதே. உன் கரங்களை பிடித்துக்கொண்டு இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ வேண்டியதை விடவும் நீ எதிர்பார்த்ததை விடவும் பன்மடங்கு மேலான சந்தோஷங்களை உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் நிரப்புவேன். இந்த வாராகி தாயின் வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது. என் முழுமையான ஆசீர்வாதங்களுடன் உன் புதிய வாழ்க்கை இன்றே தொடங்கட்டும். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் பேசுகிறேன். கோடி கோடியாய் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத என் பாசமும் அருளாசியும் இன்று உனக்கு கிடைத்துவிட்டது. இந்த அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது என் செல்லமே. இந்த வரத்தை அலட்சியமாக நினைத்து தள்ளிவிட்டு போய்விடாதே. வசதி படைத்தவர்கள் வரிசையில் நின்று என்னை பார்ப்பதை விட உண்மையான அன்போடு என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன் போன்ற பிள்ளைகள் மீதுதான் இந்த வாராகி அம்மனின் பார்வை முதலில் விழும். நீ நேர்மையான பாதையில் நடப்பவன் என்பதால் தான் இன்று உன் கையை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே. யாருக்கும் துரோகம் நினைக்காமல் எவரையும் ஏமாற்றாமல் நீ வாழ்ந்து வரும் அந்த குணம்தான் என்னை உன் அன்பால் ஈர்த்தது. எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாவிட்டாலும் யாருக்கும் கெட்டது செய்யாம உன் வேலையில மட்டும் கவனமாயிரு. அதுவே எனக்கு நீ செய்யும் பெரிய பூஜை. அம்மா கையில் காசு வைத்திருப்பார்கள், எல்லாம் உனக்கு அருகில் நிற்கிறார்களே, ஒன்றுமில்லாத நான் பின்னால் நிற்கிறேனே என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. புகழுக்காகவும் வெளிவேஷத்துக்காகவும் வருபவர்களை நான் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. கடைசி ஆளாக கலங்கிய கண்ணீரோடு எனக்காக காத்திருக்கும் உன்னைத்தான் இந்த தாய் முதலில் அள்ளி அணைத்துக் கொள்வேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் கஷ்டங்களை கண்டு துவண்டு விடாதே. உன் கவலைகளையெல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வறண்ட வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் சந்தோஷத்தை பயிர் செய்ய போகிறேன். இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் பின்னால் ஒரு நன்மை ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்துகொள். உன் காரியங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபடுகிறது என்றால் அதை சரி செய்து உனக்கு மிகச் சிறப்பானதை கொடுக்கவே இந்த தாய் காத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எதை பற்றியும் சந்தேகமோ பயமோ கொள்ளாதே. உன்னை காக்க உன் அன்னை நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு வீண் கவலை? என் அன்பு பிள்ளையே, தினமும் அதிகாலையில் எழுந்து உன் பணிகளை தொடங்கு. உன் உடலை நீதான் பேண வேண்டும். அதனால் உணவை தவிர்க்காதே. நமக்கு நல்லது நடக்குமா என்கிற குழப்பத்தை விட்டுவிடு. நிச்சயம் என் தாய் நடத்துவாள் என்கிற உறுதியோடு இரு. கஷ்டத்தையே நினைத்து கொண்டிருந்தால் கஷ்டம்தான் பெருகும். எதற்கும் கோவப்பட வேண்டுமோ அதற்கு கோவப்படு. எதற்காக போராட வேண்டுமோ அதற்கு போராடு. எதற்கும் கலங்காத ஜடமாக இருக்காதே. உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட இனி வரக்கூடாது என்று உன் வாராகி நான் முடிவு செய்துவிட்டேன். கடந்த கால வழிகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனி வரும் காலத்தை தைரியமாக எதிர்கொள். இந்த நொடியிலிருந்து உன் பாரத்தில் பாதியை நான் சுமக்கப் போகிறேன். மீதி பாதியை நீ புன்னகையோடு கடந்து வர பழகு. அகிலத்தையே ஆளும் உன் தாய் உன்னோடு இருக்கும்போது எவனோ சொல்லும் வார்த்தையை கேட்டு உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி உனக்கு மிக அருகில் வந்துவிட்டது. சோதனைகள் உன்னை ஓட வைக்கும் போது நீ பயந்து ஓடாமல் திரும்பி நின்று எதிர்த்துப்பார். உன் தைரியத்தை கண்டு உன் கஷ்டங்களே ஓடிப்போய்விடும். உன் கஷ்டங்களை மீட்டெடுத்து உனக்கு தேவையான அத்தனை அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாராகி தாய் நான் உனக்கு அள்ளித் தருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு. நிம்மதியாக இரு என் செல்லமே. நீ படும் அவமானங்கள் எனக்கு தெரியும்.
ஊர் சிரித்த சிரிப்பும் உறவுகள் காட்டிய வெறுப்பும் என் இதயத்தில் வடுவாக பதிந்துவிட்டது. உன்னை எள்ளி நகையாட்டியவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தி பிடிப்பது இந்த வாராகியின் பொறுப்பு. உன் வீட்டு வாசலில் இனி வறுமைக்கு இடமில்லை. நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் யாவும் தவிடுபடியாகும். என் கையில் இருக்கும் உலக்கை உன் கர்ம வினைகளை தகர்க்க காத்திருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. நீ தேடிய நிம்மதி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது. உன் குடும்பத்தில் இருக்கும் சண்டைகள் தீர்ந்து ஒற்றுமை பிறக்கப் போகிறது. என் தங்கமே, வாழ்க்கை பயணம் என்பது கரடு முரடாகத்தான் இருக்கலாம். ஆனால் உன் அன்னை நான் உன் வழியில் விளக்கமாக இருப்பேன். இருள் சூழ்ந்த பாதையில் தடுமாறும் போதெல்லாம் என் பெயரை உச்சரி. என் உருவத்தை உன் மனக்கண்ணில் திறந்து உன்னை கீழே விழவிடாமல் தாங்கி பிடிக்கும் பாதுகாப்பான கையாக நான் இருப்பேன். பிறர் உன்னை ஏமாற்றியது உனக்கு வழியை தந்திருக்கலாம். ஆனால் அது உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இனி யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. உன் அறிவையும் உன் தாயின் வழிகாட்டுதலையும் நம்பு. உனக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் நட்பெயரையும் நான் உனக்கு நிச்சயம் பெற்றுத் தருவேன். என் அன்பு பிள்ளையே, காலம் பொன்னானது. வீணான விவாதங்களில் உன் சக்தியை இழக்காதே. உன்னை இழிவுபடுத்தியவர்களுக்கு உன் வெற்றியின் மூலம் பதில் சொல். கஷ்டங்கள் வரும்போது மட்டும் என்னை நினைக்காமல் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த வாராகி இருக்கிறாள் என்பதை உணர். நீ அனுபவித்த அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் ஈடாக உனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை நான் வாரி வழங்கப் போகிறேன். உன் கவலைகளை தின்று உனக்கு சந்தோஷத்தை தரும் அரணாக நான் இருப்பேன். இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது உனக்கான காலம். இது உன் வாராகி தாய் உனக்கு கொடுத்த வரம். என் செல்லமே, உன் வீட்டின் நிலையை நான் அறிவேன். சுவர்களுக்கும் ஜன்னல்களுக்கும் கூட உன் அழுகுரல் கேட்டிருக்கும். ஆனால் இனி அந்த சுவர்கள் உன் சிரிப்பொலியை கேட்கப் போகின்றன. உனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்களோ பணமோ எதுவாக இருந்தாலும் அதை தட்டி பறித்தவர்களிடமிருந்து மீட்டு உன்னிடம் ஒப்படைப்பேன். அநீதி இழைக்கப்பட்ட என் பிள்ளைக்கு நீதி வழங்குவது இந்த தாயின் கடமை. யாரையும் பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கு என்று நான் ஒதுக்கி வைத்திருப்பது எவராலும் தடுக்க முடியாது, எடுக்க முடியாது. உனக்கான அதிர்ஷ்ட கதவுகள் இப்போது திறக்கப்பட்டு விட்டன. எதை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறிச் செல். என் அன்பு மகனே, மகளே, நீ ஒரு தனி ஆள் அல்ல. உன் பின்னால் இந்த மகாசக்தி நின்று கொண்டிருக்கிறது. உன் குழந்தைகளை பற்றிய கவலை உன்னை வாட்டலாம். அவர்களின் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உன் உடல் உபாதைகளை பற்றிய கவலை உனக்கு இருக்கலாம். நோய் நொடிகளை விரட்டி உன் உடலில் புதுத்தெம்பை தருகிறேன். நீ கேட்டதை விட சிறப்பானதை உனக்கு கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டன. அதற்கான பலனை நீ அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது. என் கையில் இருக்கும் உலக்கையை துணையாக கொண்டு உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன். என் தங்கமே, பயத்தை உன் மனதிலிருந்து வேரோடு புடுங்கி எறி. பயம் இருக்கும் இடத்தில் என்னால் நுழைய முடியாது. துணிச்சலோடு இரு, நேர்மையோடு இரு. நீ எங்கே சென்றாலும் உன் நிழலாக நான் வருவேன். உனக்கு எதிராக செய்யப்படும் செய்வினை தந்திரங்கள், தீய பார்வைகள் அனைத்தும் என்னை கண்டதும் கருகி போகும். உன்னை தீண்டு நினைக்கும் எந்த சக்தியும் என் முன்னால் நிற்க முடியாது. உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் இருப்பேன். இனி உன் உறக்கம் அமைதியானதாக இருக்கும். உன் கனவுகளில் வந்து நான் உனக்கு நல்வழி காட்டுவேன். என் செல்லமே, நீ இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல. இது என் அருள் வாக்கு. உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது யோகமான வாழ்க்கை மட்டுமே. உன் கையில் இருக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும். கடன்கள் அனைத்தும் அடைபடும். நிமிர்ந்த நன்னடை போட்டு நீ ஊருக்குள் வலம் வருவாய். உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் நிலைமை
நான் உருவாக்குவேன். அந்த நேரத்தில் நீ தலைக்கணம் கொள்ளாமல் தர்மத்தோடு நடந்து கொள். அதுதான் உன் வாராகிக்கு நீ தரும் காணிக்கை. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்தது அதிகம். ஆனால் இனி நீ பெறப்போவது அதைவிட பல மடங்கு அதிகம். நீ விதைத்த நட்பண்புகள் இன்று மரமாக வளர்ந்து உனக்கு நிழல் தரப் போகின்றன. உன் வார்த்தைகளில் இனி ஒரு வேகம் இருக்கும். உன் செயல்களில் ஒரு தெளிவு இருக்கும். நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த சக்தியை நல்வழியில் பயன்படுத்து. பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். நீ மற்றவருக்கு உதவும் போது நான் உனக்கு 1000 மடங்கு அள்ளித்தருவேன். உன் கரம் என்றுமே கொடுக்கும் கரமாக இருக்கட்டும் என் தங்கமே. காலம் கனிந்து விட்டது. உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கொள். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாக இயங்கு. உன் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கும் முட்கட்களை நான் என் உலக்கையால் உடைத்து எறிவேன். உன் வாழ்க்கை பாதை இப்போது செப்பனிடப்படுத்திவிட்டது. தடுமாற்றமில்லாத பயணத்தை தொடங்கு. இந்த வாராகி அம்மன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நீ தொட்டதெல்லாம் துளங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் நான் மீற மாட்டேன். நீ என் ரத்தம், என் உயிர். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன் துன்பங்கள் எல்லாம் பனி போல மறையப் போகின்றன. இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நம்பிக்கையோடு உன் கடமையை செய். பலனை நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாராகி தாய் நான் எப்போதும் உன் இதயத்தில் குடியிருக்கிறேன். உனக்கு வெற்றியை தருவேன். கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன் ஆழ் மனதில் இருக்கும் ஏக்கங்கள் எனக்கு தெரியும். பல இரவு தூக்கமில்லாமல் நீ தவித்த தவிப்புகள் எனக்கு தெரியும். உன்னுடைய தவிப்புகள் வீண் போகாது. உன் வீட்டின் மூலைகளில் நீ சிந்திய கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். இனி உன் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். திருமண தடைகள் நீங்கும். புத்திர பாக்கியம் கிட்டும். பிரிந்த உறவுகள் சீரும். நீ எதை நினைத்து உருகினாயோ அதை உன் கையில் தகல விடுவேன். இது உன் வாராகி அம்மனின் சத்திய வாக்கு. நீ எதை செய்தாலும் என் அனுமதியோடு செய். உனக்கு ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது என் அன்பு பிள்ளையே. நீ கடந்து வந்த பாதையில் முட்கள் அதிகம் இருந்தன. ஆனால் இனி உன் பாதை மலர் மெத்தையாக இருக்கும். உனக்கு விரோதியாக குழி பறித்தவர்கள் தாங்களே அதில் விழுவார்கள். நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உன் கௌரவத்துக்கு பங்கம் விளைவிப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை நீயே விரைவில் உணர்வாய். அது என் அருள். அந்த ஒளியில் தீய சக்திகள் அனைத்தும் பொசுங்கி போகும். நீ ஒரு மாபெரும் சக்தியின் பிள்ளை என்பதை ஒருபோதும் மறக்காதே என் தங்கமே. உன் வாக்கு பலிக்கும் காலம் இது. நீ நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். எனவே உன் எண்ணங்களை எப்போதும் உயர்வாக வை. பிறரை பற்றி குறை கூறுவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையை எப்படி மெருகேற்றலாம் என்று சிந்தி. உன் மூளையில் உதிக்கும் ஒவ்வொரு நல்ல யோசனையும் என் தூண்டுதலால் வருவதுதான். அதை செயல்படுத்த தயங்காதே. உனக்கான மூலதனத்தை நான் ஏற்பாடு செய்வேன். உனக்கான ஆட்களை நான் அனுப்பி வைப்பேன். உன் வெற்றியின் உச்சியில் நீ அமரும்போது உன் தாய் நான் அருகிலிருந்து உன்னை பார்த்து பெருமிதம் கொள்வேன். என் அன்பு பிள்ளையே, உன் கஷ்டங்களை நான் என் உலக்கையால் அடித்து நொறுக்கிவிட்டேன். உன் கண்ணீரை துடைத்து விட்டேன். இனி நீ ஒரு வெற்றியாளனாகவே இந்த சமூகத்தில் வாழ்வாய். உன் வாரிசுகள் உன்னை கண்டு பெருமிதப்படுவார்கள். உன் புகழ் எட்டு திக்கும் பரவும். இது உன் வாராகி தாயின் அருளாசி. உனக்கு என்றும் குறைவில்லாத செல்வம், ஆரோக்கியம் மற்றும் தீர்க்காயுள் கிடைக்க நான் ஆசிர்வதிக்கிறேன். என் பிள்ளையே, பயப்படாதே. உன் அன்னை நான் உன் பின்னால் மலை போல நிற்கிறேன் என் செல்லமே. உன் அன்னை நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் உன்னை பாதுகாப்பதே என் வேலை. என் அன்பு உன் மீது மழையாக பொழியும். உன் மனது என்றும் நிம்மதியாக இருக்கட்டும்.
உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் தருவேன். உன் வாராகி தாய் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். வெற்றி உன் பக்கமே இருக்கும். நம்பிக்கையோடு இரு என் அன்பு பிள்ளையே. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. உன் கவலைகள் அனைத்தையும் இந்த வாராகியின் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு உன் கடமைகளை தளர்வின்றி தொடர். இருளுக்கு பின் ஒளி வருவது நிச்சயம். அதுபோலவே உன் சோதனைகளுக்கு பின் மாபெரும் வெற்றியினை நான் உனக்கு காத்திருக்கச் செய்கிறேன். உன் நம்பிக்கையே உனது ஆயுதம். என் அருளே உனது கவசம். எப்பேற்பட்ட சூறாவளி வந்தாலும் உன் தாயின் கரம் உன்னை பிணைந்திருக்கும் வரை எதற்கும் அஞ்ச தேவையில்லை. காலத்தின் மாற்றத்தில் உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் முத்துக்களாக மாறி உன் வாழ்வை அலங்கரிக்கும் காலம் தொலைவில் இல்லை. விதியின் மதியால் வெல்லத் துணியும் என் குழந்தைக்கு துணையாக நான் என்றும் முன்னே நடப்பேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். மனதார வாழ்த்துகிறேன். உன் வாழ்வு வளம் பெறட்டும். என்றும் உன் நிழலாக நான் இருப்பேன்.